இனி போராடினது நேர்மைக்காக போராடினது போதும். அந்த கல்யாணத்துக்கு ஒருத்தர் கொடுத்த பைபிள் கொடுத்த கிஃப்ட்டு அப்படியே பத்திரமா திறக்காம இருக்கு. ஸோ இல்லை, இயேசுவுக்குள்ள இல்லை. தமிழ்நாடை முன்னேற்றணும், இது ஒன்று தான் குறிக்கோள். தமிழ்நாடை முன்னேற்றணும். கவர்னன்ஸில், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஐடியில், அப்புறம் இண்டஸ்ட்ரியில். ஸோ இயேசு வந்து 3 மாதத்தில் மெதுவாக என்னுடைய அந்த இழப்பை, ஆஃபீஸ்க்கு டிக்குக்கு போவேன், டிக்கில் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் உட்காரவே, ஆஃபீஸில் உட்காரவே பிடிக்காது. அப்போ அங்கே மேடம் ஒருத்தங்க இருந்தாங்க, சேர்மேன். உமா, நீ ஒன்றும் உனக்கு விருப்பப்பட்டா நீ இரு, இல்லைன்னா உனக்கு பிடிச்சது நீ எதுவும் பண்ணு, ஐ வில் டேக் கேர். எனக்கு அந்த சகோதரியும், எனக்கு சீனியர் ஆஃபீஸர், அவங்களும் என்னை பாதுகாத்தாங்க அந்த பீரியடில். நான் தான் மேனேஜிங் டைரக்டர். ஆமாம், எனக்கு வந்து ரொம்ப டவுன், அவங்க பார்த்துட்டாங்க என் பையன் வந்து ரொம்ப டவுன் அப்படின்னு பார்த்த உடனே என்னைய வந்து ஒரு மக மாதிரி எனக்கு வந்து ஒரு இது கொடுத்தாங்க, பாதுகாப்பு கொடுத்து என்னை வந்து லஞ்சு கூப்பிட வச்சு எப்படி என்னை வந்து சியர் ஆஃப் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணாங்க. அப்போ சர்ச்சில் நல்ல வசனங்கள் கிடைச்சிது, அவருடைய இயேசுவுடைய அந்த ஆறுதல் கிடைச்சிது. 3 மாதம் குறைஞ்சது எடுத்தது. பட் இட் டுக் சம் மோர் டைம். 3 மாதத்தில் அதுக்கு பிறகு இந்த வசனங்கள் உள்ளே போக நான் முடிவு பண்ணிட்டேன், இனி வாழ்ந்தா இயேசுவுக்கு. நான் சாகிறதுன்னு முடிவு இருக்கும் பொழுது இயேசு நீ சாக வேண்டாம் என்கிட்ட வான்னு கூப்பிட்டுருக்காரு. இனி செத்தால இயேசுவுக்கு. தட் இஸ் இட். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். அந்த மாதிரி இல்லை, அதை விட கூட இருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு சாகிறது வந்து கவலையே கிடையாது. இயேசுவுக்காக சாகிறது எனக்கு கவலையே இல்லை. 2 தடவை என்னை வந்து இந்து முன்னணி சகோதரர்கள் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். செப்டம்பர் 8, 2012 சித்தம்பள்ளிங்கிற இடத்துல காரில் என் தலையில் கல்லெறிஞ்சு கொல்லணும்னு பண்ண அந்த ஜீப் கண்ணாடி உடையாமல் இயேசு பாதுகாத்துக்கிட்டாரு. இந்த வருடம் 2014 ஆகஸ்ட் 10 இதில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் என்னை பெரிய பாறாங்கல்ல காரில் என் தலை மேலே எரிஞ்சு கொல்ல பார்த்தாங்க. காருக்குள்ளே உடஞ்சி உள்ளே வந்துட்டு எனக்கு பின் சீட்டில் விழுந்தது. அது மட்டும் தலையில் விழுந்ததுன்னா தலை சுக்குநூறான வரைக்கும் போயிருக்கும். 2 தடவை அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்க மர்டர் பண்ணுறதுக்கு. ஆனால் என் கூட்டத்தை நான் நிறுத்தலை. இப்போ 2 வாரத்துக்கு முன்னால் சிவகாசியில் வந்து நேராக மறிச்சு நின்னாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணார்னா, என் காரே அவங்க கண்ணுக்கு தெரியாதபடி ஆக்கிட்டார். அவங்க முன்னாலே என் கார் டேர்ன் பண்ணி நேராக இதுக்கு போகுது, அந்த வெனியூக்கு போகுது. அவங்கெல்லாம் மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கண்ணுக்கே என் கார் தெரில. அதை மாதிரி பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு ஈவினிங் வந்து எல்லா லைட்டு, ஜென் செட்டு, சேர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வெறும் மேடை இருக்குது. இருட்டுக்குள்ளே சாயந்தரம் 8:15 வரைக்கும் ஆராதனை நடத்தி அப்புறம் சின்ன ஜென் செட்டு கொண்டு வந்தாங்க, லைட்டை போட்டாங்க, மைக் செட்டு கொடுத்தாங்க. 9:45 வரைக்கும் மீட்டிங் நடந்துச்சு. இப்போ வந்து போராட்டங்களுக்கு மத்தியில், அதாவது அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஊழியம் பண்ணுறது எனக்கு வந்து ஒன்றும், இயேசுக்காக வேலை பார்க்குறது எனக்கு வந்து ஒரு விசேஷமாகவே தெரில. அது சாதாரணமாக. ஏன்னா என்னை நான் சாகிறதுக்கு என்னை நானே ஒப்பு கொடுத்துருக்கும் பொழுது இயேசு நீ ஏன்ட்டவா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காரு. அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே செத்து போயிட்டேன். திஸ் மேன் இஸ் அ டிஃப்ரெண்ட் மேன். 2008 எல்காட்டில் இருந்த மனுஷன் வேற மனுஷன். ஆமாம், அன்னைக்கு தேதிக்கு அவரோட தனிப்பட்ட உறவுல நீங்க எப்படி வளர்ந்தீங்க? அவரோட தனிப்பட்ட உறவுனா பைபிளை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அரசாங்க பணியில இருக்கும்போது நீங்க வந்து பிஸி ஷெட்யூலா இருந்திருப்பீங்க. அப்போ ஆண்டவரோடு கூட நீங்க எப்படி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? இதுல ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சினாரியோ. நீங்க அரசாங்க பணியில பிஸி ஷெட்யூல்ல நல்லா நேர்மையா வேலை பார்க்கும்போது இருக்கிறீங்கன்னா அந்த அரசாங்கம் உங்களுக்கு ஒத்துழைச்சாதான் நேர்மையா இருந்து அதில் இருக்க முடியும். ஆமா, இல்லைன்னா பிஸி ஷெட்யூல் யாருன்னா அவங்க கேட்கறதுக்கெல்லாம் கையெழுத்து போடுறவங்க, லஞ்சம் வாங்கியோ வாங்காமலோ கேட்குற இடத்துல கையெழுத்து போட்டா எத்தனை வருஷனாலும் பிஸியோ ஷெட்யூல் இருக்கலாம். ஆனால் அது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த ஐஏஎஸ்ல அரசாங்கத்துறையில் வராமலே இருந்திருக்கு. அப்படி நேர்மையானவர்கள் ரொம்ப குறைவு தான். ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஆமாம், இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு சாபம் இது. ஆமாம், அப்படின்னா இப்போ என்ன அரசாங்கங்களுடைய முயற்சி என்னன்னா, எனக்கு வேலையை கொடுக்கக்கூடாது, என்னை கொண்டு வேலை இல்லாத இடத்துல உட்கார வைக்கணும். எல்காட்லேருந்து கொண்டு டிக்கில் உட்கார வச்சாங்க, அங்கே வேலை கம்மி. அதுக்கு பிறகு அரசு கேபிள், அங்கே வேலை கம்மி. அங்கேயும் நான் ஊழலை தட்டி கேட்டனால அடுத்தது கொண்டு கமிஷனர் ஸ்மால் சேவிங்ஸ், அங்கே 40 நாள் வரைக்கும் ஒரு வேலை இருக்காது, சும்மா உட்காந்துட்டு இருக்கணும். ஆமாம், பொழுது போகலைன்னு கவர்மெண்ட்டில் பணம் இருந்தனால நான் 38 ஷார்ட் ஃபில்ம் எடுத்தேன், அட்வர்டைஸ்மெண்ட் ஃபில்ம் எடுத்தேன், ஹை டெஃபினிஷனில் சினிமா மாதிரி நான் அதை எடுத்தேன். அந்த பணம் இருந்தது, வேலை இல்லை, அதனால் அதை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 96லேருந்து 2001 வரைக்கும் என்னை வந்து ஐஏஎஸ்க்கு கீழே ஒரு பதவி டிஆர்ஓ லெவலில் கொண்டு சேலத்தில் போட்டாங்க, வேலை இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்ல எப்படி வேலையோடு இது பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இப்போ இங்கே கோஆப்டெக்ஸில் 55 கோடிக்கு ஒரு ஆர்டரை கொடுக்கும் பொழுது அது இப்படி அப்படின்னாங்க, முடியாதுன்னு டிரான்ஸ்ஃபர்டு.
அடுத்தது போஸ்ட்டில் டி நகரில் 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கிரவுண்டு லேண்டை கவர்மெண்ட் லேண்டை கொடுக்குறாங்க. அது 3-4 கோடி ரூபா ஒரு கிரவுண்டு வரும். இது தப்புன்னு சொல்லி எழுதினேன். உடனே அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இருக்கிற பதவி சேலத்தில் எந்த பதவியில் இருந்தனோ அதே பதவி. ஐஏஎஸ்க்கு வர்றதுக்கு முன்னால் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸராக இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கிற பதவி எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இங்கே இருக்கிற சென்னையில் இந்த போஸ்ட்டில், மதுரையில் ஒரு டிஆர்ஓ இருக்காங்க இதே போஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி ஐஏஎஸோட மிக தாழ்ந்த ஒரு போஸ்ட்டில் இருக்கேன். அப்படின்னா எனக்கு வந்து நேரம் கிடைக்குது. இது வந்து ரொம்ப பிஸியாக தலையை சுற்றி 400 ஃபைல் 500 ஃபைல். நம்ம திருவாரூரில் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு சீட்டில் உட்காந்துருப்பேன். 4 மணிலேருந்து 6 மணி 5:30 6 மணி வரைக்கும் ஃபைல் பார்ப்பேன். 6 மணிக்கு வீட்டை விட்டு முன்னாலே வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன். பேட்மிண்டன் விளையாண்டு 6:45 7க்கு ஆஃபீஸில் இருப்பேன். ஆமாம், இப்படி தான் என்னோட ஷெட்யூல். இப்போ சாயந்தரம் வரும்போது அந்த நேரம் ஆகும். எல்காட்லேயும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணினேன். இப்போ அவங்க கொடுக்குற வேலைகள்லாம் எப்படின்னா, எவ்வளோ இவனை நேர்மையாக வளைஞ்சு கொடுக்காம இருந்தால் எவ்வளோத்துக்கு அவங்களுக்கு வேலை கொடுக்காம இருக்கணும். இதுதான் கட்சிகளுடைய எய்ம். அதனால் நிறைய நேரம் கிடைக்குது. நல்ல பைபிள் தியானம் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கு, உபவாசத்துக்கு நேரம் கிடைக்கு. இது ரியலி ஒரு நல்ல சிச்சுவேஷன் ஆக்சுவலாக ஊழியம் பண்ணுறதுக்கு. பிரதர், நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் உங்களுடைய ஆரம்ப கால ஸ்பிரிச்சுவல் லைஃப் பற்றி. உங்களுடைய ஊழிய வாஞ்சை உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? அந்த ஆத்ம தாகம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருச்சு? இயேசுக்குள்ள 2008 அந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்த உடனே நிறைய பைபிள் படிக்க துவங்கினேன், பைபிள் தியானம் பண்ண துவங்கினேன். ஒரு 3-4வது மாதத்தில் சர்ச்சில் வந்து வீடியோ எடுத்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒர்க் வாங்கிட்டேன். அதில் வசனங்களை போடுவேன், சப்டைட்டிலாக போடுவேன். அப்போ ஒரு வசனத்தை போடும்பொழுது அந்த அதிகாரம் முழுக்க நான் படிப்பேன். இப்படியே படித்து ராத்திரி முழுக்க வசனங்களை படித்து அதில் உள்ள டெப்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணுவேன். பண்ண பிப்ரவரி 26 2010 இயேசு நேராக பேசிட்டார். நேராக அதிகாலையில் பேசினார். எனக்கு நான் என்ன பண்ணணும் நேராக காதுபடாக பேசினார். இந்த கட்டில் எந்திரிச்சு உட்காந்து ஒரு தடவை கேட்டேன். அதுக்கு பிறகு 2வது தடவை சொன்னார். அப்புறம் தான் இயேசு பேசுகிறாருன்னு தெரிஞ்சு உடனே முழங்கால் போட்டு, ஏசப்பா நீங்கள் சொல்கிறபடி நான் செய்வேன். இப்போ ஊழியத்துக்கு வாஞ்சை எப்படி வந்ததுன்னா, முதல்ல இயேசு கொடுத்துருக்கிற அந்த அந்த சமாதானம். இப்போ நான் ரொம்ப உடஞ்சி நான் போயிருக்கும் பொழுது 3 மாதத்தில் எனக்கு காயத்துக்கு கட்டு போட்ட மாதிரி மருந்து கொடுத்தாரு. வசனத்தின் மூலம் ஆறுதலை கொடுத்து, அதுக்கு பிறகு எனக்கு ஒரு திடத்தை கொடுத்துட்டார். அந்த ஏக்கம் இல்லை, இனி தமிழ்நாட்டுக்கு என்னால் சர்வீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை மெதுவாக எடுத்துட்டு இனி இயேசுவுக்காக வாழ்வோங்கிறத ஃபில்லப் பண்ண வச்சார். ஃபில்லப் பண்ண உடனே இப்போ வித்தின் மந்த்ஸ், அதாவது ஆகஸ்ட்டில் வந்திருக்கிறேன், மறுபடியும் நவம்பரில் அரசு கேபிளில் எம்டி ஆக்குனாங்க, மாற்றி மறுபடியும் எம்டி ஆக்குனாங்க. ஜனவரியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கடையில் பெரிய பிரச்சனை ஆச்சு. கவலையப்படலை. மறுபடியும் ஒரு போஸ்ட்டு, வேலையே இல்லாத ஒரு போஸ்ட்டில் பண்ணி கொடுத்தாங்க. நேர்மையாக இருந்தனால திருப்பி அந்த டிப்ரெஷன் உங்களுக்கு வரல? வரல போயிடுச்சு. அதோட போயிடுச்சு. எல்காட்டில் ஒரு தடவை டிப்ரெஷன் வந்ததோட இப்பெல்லாம் டிரான்ஸ்ஃபரை பற்றி கவலையப்படுறது கிடையாது. டிரான்ஸ்ஃபரா ஓகே, அவ்வளோதான். அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா இயேசுவோட அதை நீங்கள் மேற்கொள்ள அந்த இது போயிடுச்சு. அது என்ன சொல்லுவீங்க, என் ஃபோக்கஸ் உலகத்துக்காக மக்களுக்காக சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அது கீழே போய் நான் இப்போ பரலோக ராஜ்யத்துக்காக வேலை பார்ப்பேன். நான் எனக்கு பரலோக ராஜ்யம் முதலாயிட்டு. மற்றது எல்லாமே, அதாவது பைபிள் அழகாக சொல்கிறார்ல, மற்ற 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்ங்கிறார் இல்லையா, நான் அதை எடுத்துட்டேன். அதனால் இன்னைக்கு தேதிக்கு எனக்கு குடும்ப வாழ்க்கை பாக்கி எல்லாத்துலேயும் அவர் கூட கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் யோசேப்பை போல, தானியலை போல உலக வாழ்க்கையில் உள்ள வேலையிலையும் ஒன்று மேலே தலைக்கு மேலே கொண்டு உட்கார வைப்பார். அது இட் இஸ் ஓவர் டியூ. சொசைட்டி பில்டர் இல்லாமல் கிங்டம் பில்டர். அதில் அப்போ என்னன்னா அவருடைய அன்பை ருசிக்க துவங்கினேன், இயேசுடைய அன்பை ருசிக்க துவங்கினேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் திட்டங்களை எனக்கு சொல்ல துவங்கினார். அவர் நேராக பேசினது இன்னைக்கு தேதி வரைக்கும் அது என்னோட ஹையஸ்ட் பாயிண்ட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். டைரெக்டாக அவர் குரல் கேட்டது ஹையஸ்ட் பாயிண்ட். பிப்ரவரி 26 2010 மறக்க முடியாது. அதுக்கு பிறகும் அதுக்கு முன்னாலேயும் கொஞ்சமாக எனக்கு சொல்ல துவங்கினார். என்னென்ன பண்ண போகிறேன் என் வாழ்க்கை குறித்து, அவருடைய திட்டங்கள் என்னன்னு சொல்ல துவங்கினார். இன்றைக்கி நான் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் மழையை நெல்லுங்கிறேன். மழை நிற்குது. 4 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், மகனே ஒரு நாள் இயற்கைக்கு உனக்கு கட்டுப்படும், இயற்கை உனக்கு கட்டுப்படும், நீ வானத்தை நோக்கி கையை உயர்த்தி கட்டளை போடுவேன், வானம் நீ சொன்னபடி கேட்கும்னு சொன்னார். அப்போ எனக்கு அர்த்தமே தெரியாது. இப்போ நான் மைக் எடுத்தோடனே சில கன்வென்ஷனில் டக்குன்னு மழை வரும், நான் மைக் எடுத்தோடனே மட்டும் வரும், மற்றபடி வராது.
நான் கையில் மைக் எடுப்பேன், சிறு சிறு சிறுன்னு மழை கொட்டும். உடனே மேடை ஏறி இயேசுவின் நாமத்தில் மழையை நில்லுன்னு கட்டளை கொடுக்குறேன். கொடுத்த உடனே சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி மழை நிற்குது. நம்ம ஒரு ஆறு முறை இப்போ லாஸ்ட்டு 3-4 மந்த்ஸில் 6 முறை மழை அப்படி நின்றுச்சு. அப்போ இதை 4 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். 5 வருஷத்துக்கு முன்னால் இயேசுவுக்குள்ளே வந்த கொஞ்ச நாளே சொல்லிட்டார், மகனை நீ எனக்காக எழுந்து பிரகாசிப்ப அப்படின்னாரு. உனக்கு முன்னால் இந்த மாதிரி திரள் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஒரே வேடிக்கை. நான் பைபிளை அப்போ தான் படிக்க துவங்கியிருக்கேன். ஜெபம் பண்ணுறதுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கல. இயேசு என்னோட நேராக பேசும்போது நான் தனி ஜெபத்தை ஆரம்பிக்கவே இல்லை. தனி ஜெபம்லாம் பண்ண மாட்டேன். வேதத்தை ரொம்ப நேரம் ராத்திரி முழுக்க தியானம் பண்ணுவேன். சபையில் போய் கேமரா ஒர்க்கு எல்லா வேலையும் நான் பண்ணுவேன். ஆனால் தனி ஜெபம் பண்ண மாட்டேன். தனி ஜெபமே பண்ணாமல் இருக்கும்போது அவர் என்கிட்ட நேராக பேசினார். அவருடைய அன்பை வசனத்தின் மூலம் ருசிக்க 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 அவர் கொடுக்குற திட்டங்கள்லாம் அப்படியே நடக்க துவங்க இப்போ எப்படின்னா அந்த வைராக்கியம், இயேசு மேலே உள்ள அன்பு அதை வைராக்கியமாகி இனி வாழ்ந்த இயேசுவுக்கு தான். இது இந்த லெவலுக்கு வந்தாச்சு. என்னைய வேற எதுவுமே உலகத்தில் உள்ள எதுவும் என்னை டேமேஜ் பண்ண முடியாது. அது ஜீவனானாலும் மரணமானாலும் இயேசுவுக்காக இருப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன போல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்ங்கிறது ரொம்ப சாதாரணமாக போயிட்டு அது காரணம் இயேசுடைய அன்பு. இயேசுடைய அன்பை ருசிக்க துவங்கினேன். முதல்ல வேத வசனத்தை தியானம் பண்ணேன். அவருடைய குரலை நேர கேட்டேன், அழைப்பை நேர கேட்டேன். அவருடைய தீர்க்க தரிசனங்கள் கிடைக்கப்பட்டது, சொப்பனங்களை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நான் தனி ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டேன். தமிழ்நாட்டில் உங்களுடைய தரிசனம் என்ன? தமிழ்நாட்டு குறித்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம்? தமிழ்நாட்டில் உள்ள சபைகள், என்னோட வேலை தமிழ்நாட்டில் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் தமிழ்நாட்டில் உள்ள சபைகளில் எழுப்புதலை கொண்டு வர்றது. அதாவது இன்னைக்கு இப்போ தான் எனக்கு அவருடைய அழைப்பு என்னன்னு முழுசாக தெரியுது. அதாவது சபைகள், எல்லா விதமான சபைகளும் இன்னைக்கு இயேசு என்ன சொன்னாரோ அதை விட்டுட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? கோ அண்ட் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். இதுதான் அவர் கொடுத்துருக்க வேலை. அப்புறம் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிறைவாகும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15:16. இப்போ இது சொல்லியிருக்கிறாரு. சபைகள் இதைத்தான் சபைகள்னா விசுவாசிகள் இதைத்தான் பண்ணணும். இன்னைக்கு சபைகள் அது என்ன விதமான சபையானாலும் சரிதான், சிஎஸ்ஐயா இருக்கட்டும், பெந்தேகோஸ்தையா இருக்கட்டும், ஆர்சி, என்ன சபை, தனிப்பட்ட சபைகள் எல்லாம் எப்படின்னா எல்லா டினாமினேஷனையும் நீங்கள் ஃபோக்கஸ், எல்லா டினாமினேஷனுக்கும் நான் போயிருக்கேன். ஆர்சிக்கு நார்த் இந்தியாவில் ஆர்சிலையும் போய் பேசியிருக்கேன். எல்லாரும் எப்படின்னா அப்படியே சபைக்குள்ளே கட்டடத்துக்குள்ளே வர்றாங்க, அப்படியே ஆராதிக்கிறாங்க, போயிடுதாங்க, அவ்வளோதான். அங்கே வெளியில் நம்ம அருமையான இந்து சகோதர சகோதரிகள், முகமதிய சகோதர சகோதரிகள், புத்தர்கள், சீக்கியர்கள் எல்லாம் மறித்து நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த வேதத்தில் தெளிவாக இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு இது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இவங்க தான் அவங்களுக்கு போய் சொல்லணும். அதை சொல்ல மாட்டேங்காங்க. அப்போ நம்ம போய் தசமபாகத்தை கொடுத்துட்டு போய் ஆராதனை பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிட்டு வந்துட்டா போதும் அப்படின்னு விசுவாசிகள் நினைக்கிறாங்க. போதகர்கள் அனைத்து தரப்பினரும் என்ன நினைக்கிறாங்க? இவங்க இங்கே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும், இது கொடுத்துட்டா, தசமபாகம் கொடுத்துட்டா போதும், தட் இஸ் எனஃப். அப்படி இந்த நிலை எல்லா சபைகளையும் இருக்குது. எல்லா சபைகளையும் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வருகைக்கான கட்டம் வரும் பொழுது முதல்ல தண்டனை யார் மேலனா சபைகள் மேலே தான். இதை எழுதி வச்சிருக்கிறார். 7 விதமான சபைகளில் 7 விதமான விசுவாசிகளை பற்றி அவர் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம். இந்த 7 விதமான விசுவாசிகள் கடைசி காலத்தில் சபையில் இருப்பாங்க. அது ஒன்று பிலடெல்பியா ஹையஸ்ட் லெவல். லோயஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அது பலது இருக்குது. இந்த லவோதிக்கேயா லோயஸ்ட் லெவல் இருக்குது. தியத்திரா தேவகுமாரனை விட்டுட்டு தேவகுமாரனுக்கு தாயார் தகப்பனார் முதலாவது சபைகள் லூக்கா 12:47-48, 1 பேதுரு 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. இது அதிகம் இங்கே லூக்கா 12 நான் சொன்ன வசனத்தில் 47-48 அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள். இப்போ இவங்க நல்ல சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டு இவங்க வேலை இதுதான், இதை செய்யல. அப்போ இதைத்தான் எனக்கு 2010 சொல்லியிருக்கிறார். சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தை மோசம் போக்குறாங்கன்னு வசனம் கொடுத்துருக்காரு. 2010 அவர் சொன்னது இத்தனை ஒரு 750 கூட்டங்களுக்கு மேலே பேசின பிறகு இப்போ எனக்கு தெளிவாக புரியுது அவர் சொன்னது சபைகளை குறித்து. ஸோ சபைகளுக்கு தான் எல்லா இடத்துலையும் அனுப்புகிறாரு. சபைகளை தட்டி எழுப்ப முயற்சி பண்ணுறாரு. நீ எழுந்து சபைக்கு கிறிஸ்தவனுக்கு நான் என்ன சொன்னனோ அதை பண்ணுன்னு எஸ் சொல்கிறார். இதுக்கு தான் எச்சரிக்கை கொடுக்குறாரு. எனக்கு எல்லா அடுத்த டிசம்பர் வரைக்கும் எல்லா டேட்டும் புக்டு.
ஏன்னா உங்களுடைய அந்த ஐஏஎஸ் பணியை காட்டிலும் இதுல மிகவும் சவாலா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாஸ்டர்ஸ், ஒவ்வொரு டினாமினேஷன். கரெக்ட். இது ஆவியானவரே கொடுத்திருக்கிற அழைப்பு. இது எனக்கு இந்த அழைப்புக்கு சம்மந்தம் இல்லை. நான் போய் பேசுறது என்னோடது கிடையாது. நான் மேடையில் போய் போடியத்தில் நிற்கிறேன்னா எனக்கு டிஸ்டிங்க்டாக தெரியும். அதை ஊழியத்தில் ஒரு லெவலுக்கு கூட்டுவார். அங்கே வசனத்தை கொடுப்பார், அங்கே செய்தியை கொடுப்பார். இதை மாதிரி அதுக்கு பிறகு அந்த ஏரியாவில் கொஞ்ச நாள் பேச வைப்பார். அடுத்தது மேடையில் இருக்கும்போது தான் இது இப்போ முதலாம் வருகையோட ரகசியத்தை டிஸ்டிங்க்டாக என்னன்னு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது வருகை எப்படி முடிவு செய்யப்படுது மேடையில் வச்சே கொடுத்தாரு. வசனங்களை காமிச்சு அந்த மேடையில் வச்சு கொடுத்துருக்குறாரு இந்த ரகசியங்களை. இப்போது இது என்னோட அழைப்பு. இதுதான் கடைசி காலம். அதாவது இப்போ இயேசுடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபம். இந்த காலகட்டத்தில் சபை தூங்கிக்கிட்டு இருக்குன்னு எழுதியிருக்காரு மத்தேயு 25:5. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிக்கிட்டு இருக்க சபை எப்படி இருக்குன்னா எல்லாம் பார்க்க வைப்ரண்டாக இருக்க மாதிரி இருக்கும். கூட்டம் 20,000 30,000 வருவாங்க. ஆனால் அவங்க எதுக்கு வராங்கன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு வராங்க. அவ்வளோ பேர் நரகத்துக்கு போயிடுவாங்க. போதகரும் சேர்த்து நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆமாம், உலக பிரகாரம். அது இப்போ சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 15:19 சொல்கிறாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் இயேசுவை பின்பற்றுவர்களாக இருந்தால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லை. அப்போ இன்னைக்கு சபைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சபைகள், நான் சொல்கிறது 1-2 இல்லை, பெரும்பாலானனா கிட்டத்தட்ட 99% சபைகள் எப்படின்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இதைத்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டியா, உன் வேலையை உனக்கு கல்யாணம் முடியும், பிள்ளை பிறக்கும், உனக்கு வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும். இப்படி இது கிறிஸ்துவமே அல்ல. இது கிறிஸ்தவமே இல்லை. அதுதான் பிசாசு சொல்றானே, நீ என்ன பணிஞ்சுக்கிட்டா நான் உனக்கு உலகத்தை தரேங்கிறானே. இயேசுகிட்ட சொல்றானே. ஆமா, இயேசுகிட்ட அவன் சொல்றான். லூக்கா 4வது அதிகாரத்துல 6வது வசனத்துல அவன் சொல்றான் இந்த உலகம் முழுக்க எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. 4வது அதிகாரம் லூக்கா 4:6 சொல்றான். 5:5 படிப்பேன். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசுக்கிட்டே கொடுத்துட்டான். நீர் என்ன பணிஞ்சுக்கிட்டா உனக்கு இந்த உலகத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறான். இன்னைக்கு சபைகள் அன்னைக்கு லூசிஃபர் என்ன சொன்னானோ அதை தான் அன்னைக்கு சபைகள் பண்றாங்க. நீங்க சபைக்கு வந்துருங்க, உங்களுக்கு வீடு கிடைக்கும், வாசல் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், உலக ஆசீர்வாதம். ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, இயேசு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. மார்க் 9:49 சொல்றாரு, எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினினால் ஒப்பிடப்படுவான்ங்கிறாரு. அப்போ ஒருத்தன் பரலோகம் போகணும்னா இயேசு தெளிவா சொல்றாரு, அக்கினினால ஒப்பிடப்படணும். அவர் தெளிவா லேவியராகமம் 2:13, எசேக்கியேல் 43:24 இந்த 2 வசனங்கள்ல வேதம் தெளிவா சொல்லுது, போஜன பலியை உப்பினால சாரமேற்றி படைக்கணும். அதே போல காளை ஆடு போன்ற பாவ நிவாரண பலியினும் உப்பினால சாரமேற்றி தான் படைக்கணும். அதை வச்சுட்டு இயேசு சொல்றாரு, எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படும், அதுபோல எந்த மனுஷனும் அக்கினினால் ஒப்பிடப்படுவான். அதாவது பரலோகத்துக்கு வர்றவனை ஒரு சோதனை பண்ணி, அக்கினி சோதனை ஒன்று பண்ணி, பரீட்சை ஒன்று பண்ணி தான் பரலோகத்துக்கு கொண்டு வருவேன். இந்த சோதனைக்கு இல்லாதவங்க பரலோகத்துக்கு கிடையாதுங்கிறார். இதை 1 பேதுரு 1:7 சொல்றாரு. பேதுரு வச்சு சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை விட விசேஷமான உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது அது நமக்கு கனமும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் உண்டாக காணப்படும்ட்டாரு. அப்போ நம்மளுடைய விசுவாசம் என்ன? இயேசு மேல உள்ள அன்பு பரீட்சிக்கப்படணும். பரீட்சிக்கப்படலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த கடைசி கால சபை எப்படி இருக்கு தெரியுமா? இதை பத்தி எழுதிட்டாரு. கடைசி கால சபை பரீட்சைக்கு நில்லாத சபை அப்படின்ட்டார். பரீட்சைக்கு நில்லாத சபை. இதை லவோதிக்கேய சபையை குறித்து சொல்றாரு. இது லவோதிக்கேய சபைன்னா பெந்தேகோஸ்தக்காரங்க நினைச்சுப்பாங்க, நான் ஒன்றும் லவோதிக்கேய சபை இல்லை, நான் அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் இல்லை சபை இல்லை, நான் ரொம்ப வைப்ரண்டான சபைன்னுவாங்க. ஆனா கனி கொடுக்காத ஆத்துமாதாயம் பண்ணாத ஒவ்வொரு விசுவாசியும் இந்த கேட்டகரி தான் லவோதிக்கேயா. அவங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாது பரலோகத்துக்கு. ஆத்துமாதாயம் பண்ணல, பிரயோஜனம் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்றாரு, நீ ஐஸ்வர்யான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடப்பட்ட பொன்னை, நெருப்புல புடமிட்ட பொன்னை என்கிட்ட வாங்கிக்கோங்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ சோதிக்கிறதுக்கு ஒன்னே நீ இடம் கொடுக்கல. உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிட்டே இருக்க, பைபிளை தியானம் பண்ண மாட்டேங்கிற, தனி ஜபம் பண்ண மாட்டேக்க, வெளியில போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டேக்க, இது ஒன்றும் பண்ண மாட்டேக்க. நீ என்ன லெவல்ல இருக்கிற?
அப்பா பிதாவே எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு உனக்கே கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறார். கலாத்தியர் 4:1-2. உனக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. நீ உன்னைய சோதிக்கிறதுக்கு நீ அந்த லெவலுக்கே வரமாட்டேக்க. கை குழந்தையா இருக்கிற உன்னை என்னால் சோதிக்க முடியல. சோதிக்க முடியலன்னா நீ நிர்வாணி, நீ பரிதபிக்கப்படத்தவங்க சொல்றாரு 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவலும் என்று சொல்கிறபடியால். இவ்வளவு நீ சொல்றனால நான் உனக்கு சொல்றேன், நீ நிர்வாணியா இருக்கிற. ஆமா, முழுமையான அர்ப்பணிப்புக்குள்ள இவங்க கால்வாசி கூட அர்ப்பணிக்கல. இது பெந்தைகோஸ்தே சபையிலே. இப்ப சிஎஸ்ஐ எல்லாம் கேட்கவே வேண்டாம். சிஎஸ்ஐல அவங்க ஞானஸ்தானமே எடுக்கல. தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்கல. தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்கல. அவங்க கிறிஸ்தவர்களே இல்லைன்னு கலாத்தியர் 3:27 சொல்லுது. ஆமா, ஞானஸ்நானத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. தண்ணியில முங்குற ஞானஸ்தானம் மட்டும்தான் பைபிள்ல இருக்கு, வேற ஞானஸ்தானம் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு வேற ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. அப்படின்னா சிஎஸ்ஐ சபை இதுல இருந்து இந்த பரலோக லிஸ்ட்ல இருந்து வெளியில இருக்கு. ஆமா, அதுல ஞானஸ்தானம் எடுத்துட்டு போனாலும் அந்த லிஸ்ட்டை விட்டு வெளியே தான். அதுக்கும் வசனம் கொடுத்துருக்காரு. இப்ப நேரம் இல்லை, அதுக்கும் வசனம் கொடுத்துருக்காரு. அதே போல சால்வேஷன் ஆர்மி அங்க பரிசுத்தாவி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, அதுவும் டிக் ஆஃப். பிரதரன் சர்ச் பரிசுத்தாவியானவர் கிடையாதுங்க, அதுவும் லிஸ்ட்டை விட்டு வெளியில இருக்குது. இப்படி லுத்தரன் சர்ச் அங்க பரிசுத்தாவியானர் அபிஷேகம் கிடையாது, அந்நிய பாஷை வரங்கள் எதுவுமே கிடையாது, ஆவிக்குரிய நடத்துதல் கிடையாது, விசுவாசிக்குரிய அடையாளம் எதுவுமே கிடையாது. அப்போ லுத்தரன் சபையும் பரலோக ராஜ்யத்தை விட்டு டிக் ஆஃப், ஸ்கோட் ஆஃப், அதுவும் வெளியில நிற்குது. அப்போ பாத்தீங்கன்னா இப்ப இந்த பெந்தைகோஸ்தே சபைகள், இந்த பெந்தைகோஸ்தே சபைகள்லையும் அது சிபிஎம்னு ஒரு சர்ச்சை சொல்றாங்க. அவங்க மற்ற அவ்வளவு பேரையும் மனுஷனா பார்க்கறது இல்லை. நாங்க ஒரு ஆள் தான் சியோன். வேதத்துல அப்படி சொல்லல. இயேசுவே சொல்றாரு நீங்கள்லாம் என் சகோதரர்கள் அப்படிங்கிறார். ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள்லாம் என் சகோதரர்கள், நீங்கள் எல்லோரும் சகோதரரா இருக்கிறீர்கள்ங்கிறாரு. அவரே அப்படி சொல்லும்போது அவங்க கல்ட் தனியா பிரிஞ்சு நாங்க சியோன் பிரிஞ்சிருக்காங்க. அதுல அவங்க கடைசியில நியாய தீர்ப்புல கணக்கு கொடுக்கணும். ஆமா, நியாய தீர்ப்புல கணக்கு கொடுக்கணும். யோவான் 13:34-35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று புதிய கற்பனை உங்களுக்கு கொடுக்குறேங்கிறாரு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறதை மற்றவர்கள் கண்டு நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அப்போ நாங்க சிபிஎம், நாங்க உங்க பெந்தைகோஸ்தே சிஎஸ்ஐ ஆர்சி யாரு கூடயும் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னாங்கன்னா அவங்க கிறிஸ்துவ சபையில கல்ட். ஸோ இது இப்படி போகுது. இப்போ நான் வெளியாள் எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்றேன். இப்போ அசம்பிளி ஆஃப் காட் நிறைய, சியோன், பெந்தைகோஸ்தே நிறைய இருக்குது, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இருக்கு. இவங்க அவ்வளவுடைய ஃபோக்கஸ் என்ன? கூட்டத்தை சேர்க்கணும். எனக்கு எத்தனை விசுவாசி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எத்தனை சர்வீஸ் நடத்துறேன், குவான்டிட்டி தசமபாகம். இதுல ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி பிசாசோட எதிர்த்து போராடுறாங்க இதை பார்க்க மாட்டேங்காங்க. ஏன்னா பைபிள் தெளிவா, இயேசு தெளிவா சொல்றாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். ஒவ்வொரு இயேசு பிள்ளையும் ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜாவுடைய பிள்ளை, பிரதான ஆசாரியனுடைய பிள்ளை. இவங்க கையில வல்லமை இருக்கு, பரலோக வல்லமை இருக்கு. பரலோக வல்லமை மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுத்திருக்காரு. அடுத்த லூக்கா 10:19 பிசாசுக்கு எதிராக போராடுற வல்லமை கொடுத்திருக்காரு. போராடி வெற்றி பெற்ற வல்ல பிசாசை நம்ம காலுக்கு கீழே போட்டிருக்காரு. அவர் காலுக்கு கீழே போட்டிருக்க அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்காரு. யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வான் இருக்கிறாரு. சொல்லிட்டு என் பிள்ளைகளா நீங்கள் புறப்பட்டு போய், எனக்கு மத்தேயு 28:18-19 சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் இருக்கிறாரு. சபைக்குள்ள ஒரு பிள்ளை வந்துருச்சுன்னா 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள வரங்களை வாங்கி கொடுத்து அவங்கள விரட்டணும். ஆத்மாக்களை பிடிக்கிற லெவலுக்கு விரட்டணும். பிள்ளை பெக்கணும், ஆவிக்குரிய பிள்ளைகளை பெக்கணும், கனி கொடுக்கணும். கனி கொடுக்கலன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. தெளிவா சொல்லியிருக்கிறாரு. விசுவாசிகளுடைய கடமை இது, ஒவ்வொருத்தரோட கடமை. மத்தேயு 7:19 சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ கனி கொடுக்கறத அவர் அழகா மத்தேயு 2:11 3 விதமான கனிகளை பேசுறாரு. மத்தேயு 2:11 அவர் சொல்றாரு, பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம். பொன்னுன்னா ஆத்மா, தூபவர்க்கம்னா தனி ஜபம், அதாவது திறப்பின் வாசல் ஜெபம், நடுராத்திரி 12ல இருந்து காலையில 6 வரை 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்றது. அடுத்தது வெள்ளை போலன்னா பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எபிரேயர் 12:14, எபேசர் 5:27. காரை, திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்குமே நிறுத்திக் கொள்வதற்காக அதை தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தெளிவா சொல்றாரு, காரை, திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்.
இதெல்லாம் இருந்தால் தான் பரிசுத்தமாக இருந்து அடுத்தது தனி ஜெபம் பண்ண ஆத்மாவுக்காக தனி ஜெபம் திறப்பின் வாசல் ஜெபம் பண்ணாதான் பொண்ணுங்கிற ஆத்மா கிடைக்கும். இப்போ சபையோட முக்கியமான வேலை முதல்ல விசுவாசியை பைபிளை படிக்க வைக்கணும். டெய்லி 10 அதிகாரம் 26 அதிகாரம் தியானம் பண்ணு. அடுத்தது முதல்ல இயேசுக்கிட்ட பேசப்படி, ஊமை பிள்ளையா இல்லாமல் இயேசுக்கிட்ட பேசப்படி. முதல்ல உனக்காக பேசு. அடுத்தது மற்றவனுக்காக பரிந்து பேசு. ராத்திரி 12லேருந்து காலையில் 6 வரை 2 மணி நேரம் ஜெபம் பண்ணு. இந்த லெவலுக்கு அவங்கள வர வச்சுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க ஓட துவங்கிடுவாங்க. பரிசுத்தாவியானவர் டேக் ஓவர் பண்ணிடுவார். இதை பண்ணாமல் நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், வார உங்களுக்கு விடுதலை நான் பண்ணித்தரேன், இப்படி எல்லாரும் தலையில கை வச்சு இவங்களை அத்தனை பேரையும் எப்படின்னா தெத்து பிள்ளைகளாகவும் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாகவும் மென்டலி ரிட்டர்டாகவும் சபைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. 30 வருஷம் சபைக்கு வராங்க, ஒரு ஆத்மாதாயம் கிடையாது. அப்படின்னா அந்த விசுவாசியும் மென்டல், அந்த பாஸ்டரும் மென்டல். பரலோக ராஜ்யத்துக்கு இவங்க போக முடியாது. போதகர்கள் சொல்றவங்க, ஆயர்கள் சொல்றவங்க அநேகர் இயேசு கூடவே இல்லை. அவங்க பிசாசுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்காங்க. சபைகள் பிசாசுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்குது இன்னைக்கு. அந்த பணத்தை வச்சு வாழ்க்கையை அனுபவிக்க முடியுமான்னு முடியாது. அது அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிடும். புருஷன் பொஞ்சாதியை பார்க்க முடியாது, பொஞ்சாதி புருஷனை பார்க்க முடியாது. அப்படிதான் இருக்கும். ஐஏஎஸ்ல இருந்து ஊழியம் பண்ணுனா நிச்சயமா சாதாரண ஆள் பண்றதை விட நிறைய பண்ணலாம். கிறிஸ்தவர்களா இருந்தா நான் அட்வைஸ் பண்ணுவேன், நல்லா ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை தியானம் பண்ணிட்டு டெய்லி நம்ம அவங்க படிக்க துவங்கினாங்கன்னா இயேசு ஐஏஎஸ் கண்டிப்பா கொடுப்பார். இயேசுவை பத்தி வெளியில வெக்கப்படுற எவனும் எவளும் இந்த வசனத்தின்படி நிர்வாணிகள். இந்த நிர்வாணிகள் பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அந்த கண்ணீர் வடிக்கிற கிறிஸ்தவர்கள் வெகு வெகு குறைவா இருக்காங்க.